உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா, பாதகத்தை கொடுக்குமா அப்படின்றத நம்ம விவாதிக்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த செவ்வாய் பயிற்சி வருகின்ற டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்கள் 12 ராசி என்பர்களுக்கு யோகத்தையும் கொடுக்கலாம், சில பேருக்கு சில பிரச்சனைகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த செவ்வாய் பயிற்சி என்னத்தை மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலபுருஷ லக்னாதிபதி. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். எல்லாருமே முயற்சி எடுக்கிறோம், ஆனால் ஜெயிக்கிறோமான்னு கேட்டால் சில பேருக்கு இல்லை. அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னா இந்த செவ்வாய் தான். அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்து இப்போ கோச்சாரத்துலேயும் அவர் தனுசு ராசியில் பிரவேசிக்க போகிறாரு, குருவுடைய வீட்டில் பிரவேசிக்க போகிறாரு. அதனால இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த செவ்வாய் என்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போகிறாரு. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு வேலை பிரச்சனை இருக்குது, வேலை மாறணும் முயற்சி பண்ணுறோம். சில பேர் வேலை இல்லாமல் இருக்குது, வேலைக்கு முயற்சி பண்ணுறோம். அதுமாதிரி தொழில், எல்லா விதமான முயற்சிகள் எல்லாமே செஞ்சு குழந்தையிலேருந்து வயதானவர்களும் முயற்சி செய்கிறாங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமான இந்த செவ்வாயுடைய பயிற்சி பலனை பற்றி இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்கிறதுனால எல்லா விதமான தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்காங்க சார், நான் மட்டும் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷமாக வாழ்க்கையில் எதுவுமே சரியா இல்லை, 15 வருஷமாக என் வாழ்க்கையில் நல்லது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பர்களுக்கு வாழ்க்கை தரம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப காலம்தான் இந்த 39 நாட்கள். இந்த 39 நாட்களில் மாறிடுமா சார்னா மாறும். காரணம் என்ன, மீன ராசி என்பதற்கு தனாதிபதி செவ்வாய், பாக்யாதிபதி செவ்வாய், அவர் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் உங்களுக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீட்லேயே உங்கள் ராசியாதிபதி வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வேலை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வேலையில் சேரக்கூடிய நேரம். அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகள் வரும். தவற விடாமல் யோசிக்காமல், இல்லை இதை விட பெட்டராக வரும், இதை விட நல்லா கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காமல் கிடைச்ச ஒரு வேலையை சேர்ந்துருங்க. அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த காலகட்டத்தில் வேலை மாறினீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பதவி, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சம்பளம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பாரு. பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ அரசியலில் இருக்கீங்க, ஒரு அரசாங்க வேலையில் இருக்கீங்க, அதில் ஒரு பதவி பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அதே போல் அரசு சார்ந்த வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய நேரம். ஒரு டோஃபல் எக்ஸாம் எழுதுறீங்க, வெளிநாடு போகிறதுக்கு, அதை கிளியர் பண்ணலாம். ஜிஆர் எழுதுறீங்க, கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசு சார்ந்த துறையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதில் வெற்றி கிடைக்கும். அதே போல் அரசாங்கத்தில் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம், ஒரு பேர் புகழ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். மீன ராசியில் இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு வீடு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அட்லீஸ்ட் ஒரு 2 வீலராக மாற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். அந்த 2 வீலருமே ஒரு ஈவி மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஈவி கார்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதுமாதிரி இடம் விற்கலை, வீடு விற்கலை, எனக்கு ஒரு சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னா அதெல்லாம் லீகல் இஷ்யூஸ்லாம் தீர்க்கக்கூடிய நேரம். இடம் விற்கக்கூடிய நேரம். அதன் மூலமாக வரக்கூடிய பணத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் கொடுக்க போகிறாரு.
அதே போல் இந்த செவ்வாய் மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக லாபத்தை கொடுப்பார். அப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர் பதவி, உயர் அந்தஸ்து கிடைக்கும், வேலை மாற்றம் கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். முக்கியமாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். 2 பேருக்குமே இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதில் அதிக வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பெண்கள் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். உங்கள் வீட்டுக்கார் வேலை செய்கிறாரு, வேறு ஏதாவது பிஸ்னஸில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்கள் பேரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நேரம், நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகக்கூடிய நேரம், இல்லை அவருக்கு நீங்கள் உதவிகள் செய்யலாம், அந்த மாதிரி அமைப்புகள் வரக்கூடிய நேரம். அதே போல் மீனராசியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசியில் இருக்கீங்க, ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் இருக்கீங்க, படித்து முடிச்சிருக்கீங்க, வேலை இல்லாமல் இருக்கீங்க, அங்கேயே வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், அதற்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்கேன் சார், ஒரு 5 வருஷமாக இருக்கேன், வேலை போயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா வேறு ஊர் மாதிரி வேலை தேடக்கூடிய நேரம். வேலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சார், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, இங்கே சம்பளம் சரியில்லை, எப்போ அனுப்புவாங்கன்னு தெரியல, எப்போ எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியல, எனக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குன்னா வேறு ஊர் மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. மொத்தத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குது. மிகப்பெரிய ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக இந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன்பட்டு நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுக்கு தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு பிடிஎஃப்ல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோடி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோல் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம், நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.